இது வந்து ஒரு பார்ட்டிக்கல் ட்ரீட்மெண்ட். அதில் வந்து ஏஐயை கொண்டு வரது அப்படின்றது தான் இவ கண்டுபிடிச்சிருக்கிறேன். இவ ஒரு மேலே ஒரு சயின்டிஸ்ட். அவையே இவ இன்டர்வியூ பண்ண போகிறா. இந்த சான்சஸ், இந்த பெர்மிஷன் எடுத்து தந்த ஆக்கள், எந்த சூப்பர்வைசர்ஸ், என்ன கைடர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. இது எனக்கு கிடைச்ச ஒரு டிக்கெட். அது நான் போக வேண்டிய இடம். நான் இவையும் கேட்டு நான் அவைகிட்ட கூட்டிகிட்டு போகவா, அவையும் கூட்டிகிட்டு வரவா. இவன் நல்லா பப்ளிக் ஸ்பீக்கிங் செய்வா. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து எக்ஸ்ப்ளோரராக இருக்கிறா, அம்பாசிடராக ஒர்க் அவுட் பண்ணுறா. அப்படி கேட்க அவையும் அவட வீடியோஸை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிச்சினா. அதில் பின்னால் ஒயிட் டிஷர்ட்டோடு இருக்கிறவா வந்து இவோட நின்று ஃபோட்டோ எடுக்க என்னோட பெர்மிஷன் கேட்டேன்டா. இவ வந்து இப்போ இப்படி இருக்கிறா, ஃப்யூச்சரில் பெரிய அளவுக்கு வருவான்றது தான் ஃபீல் பண்ணுறான். உண்மையில் அப்படி நடக்கணும் என்று கடவுள்கிட்ட வேண்டுறேன். எல்லா பிள்ளைகளுமே பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ஸ்மார்ட்டாக இருக்கணும். என்னென்னு சொன்னால், நாங்கள் இவ்வளவு படித்தாலும் அதை வெளியில் கொண்டு வர ஸ்கில் இல்லாட்டிக்கு படித்தது எல்லாமே அது வந்து பிரயோசனம் இல்லை. படிப்பும் இருக்கணும், அதே நேரம் வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லும் வந்து இருக்கணும். இது சென்ட்ரல் லண்டனில் ஒரு பெரிய ஒரு இடம். அதில் எனக்கு அது லாஸ்ட் இயர்லேருந்தே நான் ஒரு மெம்பர் அதில். அதே நேரம் இவருக்கு அவ்வளவு ஈஸியாக கொடுக்க மாட்டினோம் என்றாலும் நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பழைய வீடியோஸ் எல்லாம் காட்டி ப்ளேஸ் பண்ணி கேட்டதில் ஃபைனாக தந்துச்சினோம். இனி நடுக அவ கூப்பிடினோம். அவருக்கு ஹாப்பி என்று சொன்னால் அவ நடுக கூப்பிடினோம். இப்படி வந்து இது அவள் எப்படி கொண்டு வந்த நான் அப்படின்னு சொன்னால், இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்டேஜில் ஏற்றி எக்ஸாம்ஸ் செய்ய வர்றது, போயம் சொல்ல வர்றது, ஸ்மார்ட்னஸ்ஸை கொண்டு வரணும் பிள்ளைகள்கிட்ட. அது கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது எல்லா பிள்ளைகளுக்குமே இது செய்யலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு கணக்கெல்லாம் படிக்க வேண்டியது இல்லை. பயம் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட்னஸ்ஸை பிள்ளைகள்கிட்ட கொண்டு வந்த வேண்டாம். ஓகே, இந்த பெரிய இடத்துல இவாக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லணும்.